நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அல்லது சீமானை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள், யூடியூபர்ஸ், குறிப்பாக சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் வலைதளங்களில் தவறான ஒரு செய்தியை, தவறான ஒரு கருத்தை பெரியாருக்கு எதிராக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பெரும்பாலான வீடியோக்கள் பெரியாருக்கு எதிராகவும் டிஎம்கேக்கு எதிராக பேச வேண்டும் என்பதற்காக பெரியாரையும் திராவிடத்தையும் தவறுதலாக பேசி ஒரு வன்மத்தை இளைஞர்களிடத்தில், யங்ஸ்டர்ஸ்கிட்ட பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு எதிராகத்தான் என்னுடைய பெரும்பாலான பதிவு. இதுவும் அதுபோலத்தான். சீமான் மீதோ நாம் தமிழர் கட்சியின் மீதோ தனிப்பட்ட எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் எனக்கு கிடையவே கிடையாது. அவருடைய தவறான சிந்தனைக்கு, தவறான கருத்துக்களை இளைஞர்களிடத்தில் பரப்புறதுனால தான் நான் அவருக்கு எதிராக பேச வேண்டியது இருக்குது. தம்பிகள் அனைவரும் பெரியார் தான் நம்மளுடைய இந்த நிலைமைக்கு காரணம், தமிழர்கள் ஒடுக்கப்படுவதற்கும் தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை ஆள்வதற்கும் பெரியார் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் கிரியேட் பண்ணிட்டாங்க. அதை தம்பிகள் நம்பிக்கொண்டு அதற்கு சால்ற அடித்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுதான் உண்மை. ஆனால் என்றும் தமிழர் தலைவர் அப்படி பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. இதற்கு அண்ணன் ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு அண்ணன் ஒரு எதிர்ப்பும் ஒரு கருத்தும் தெரிவிக்கல. ஆனா பெரியாருடைய இரங்கலை வருத்தம் தெரிவித்து ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு. சரிங்களா? இதற்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் அனைவரும் கருத்து தெரிவிக்கல. அவர் ஏதாவது ஒன்று பண்ணுனா அதுக்கு முட்டு கொடுப்பாங்க. மற்ற கட்சிகள் முட்டு கொடுக்கறத பத்தி பெருசா முட்டு கொடுப்பாங்க. ஆனா அவங்க அண்ணன் பண்றத கேள்வி கேட்க மாட்டாங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, நீங்க ஏன் யோசிக்க மாட்டீங்க? இப்போ ரீசெண்டாக போண்டாமணி அப்படிங்கிற காமெடி ஆக்டர் இறந்துருக்காரு. அவருக்கு உதவியவர் பார்த்திபன். சரிங்களா? அதற்கு அப்புறம் தமிழக அரசை சார்ந்த அமைச்சர் உங்களுக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டத்திலிருந்து முடிகிற அளவுக்கு நாங்கள் உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போண்டாமணியை சந்தித்து ஹாஸ்பிட்டலில் பேசியிருக்காரு. பார்த்திபன் மட்டும்தான் அமௌண்ட் கொடுத்து உதவியிருக்காரு. அவருடைய இரங்கலுக்கு சென்றது கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கிடையாது, அவருடைய கோ ஆக்டர்ஸ், அதாவது அவர் கூட பயணித்த ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான், காமெடி நடிகர்கள். சரிங்களா? நகைச்சுவை நடிகர்கள். நகைச்சுவை நடிகர்கள்ட்ட பெருசாக அமௌண்ட்லாம் இருக்காதுங்க. அவங்க வாய்ப்புகள் தேடி தாங்க அலைவாங்க. சரிங்களா? ஆனால் அவர் உதவி கேட்டு பத்திரிகையாளர்கள் முன்னாடி பேசியிருக்காரு. எனக்கு உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். இன்னைக்கு இந்த உடல்நிலை சரியானதும் மீண்டும் நான் மாலை போட்டு ஐயப்பன்கிட்ட வர்றேன்னு வேண்டிக்கிறேன். இதே நேரத்தில் ஒரு கோரிக்கை வர்றேன். எனக்கு 9 லட்ச ரூபா செலவு ஆப்ரேஷனுக்கு. நடிகர்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் ஆப்ரேஷனை நல்லபடியாக முடித்து மீண்டும் திரையுலகுக்கு வருவேன். அந்த இது அண்ணன் சீமானுக்கு போச்சா என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கும் வருத்தம் தெரிவித்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஈழத்தை சேர்ந்த நகைச்சுவை நடிகர் போண்டாமணி இரங்கலுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு பதிவு போட்டிருக்காரு. சரிங்களா? அண்ணன் ஒரு சில நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். அவர் சினிமா துறைக்கு வந்த காலத்தில், அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டராவோ அதுக்கப்புறம் வளர்ந்து டைரக்டர் ஆன காலத்துலேயோ அப்போதான் ஈழத்தில் பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர். அதுக்கப்புறம் டைரக்டராக வந்தார். டைரக்டராக நல்ல ஹிட்டு படம்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரே ஒரு வெற்றி படம் தம்பி. அதுக்கப்புறம் நீங்கள் 1-2ன்னு கூட வச்சுக்கோங்களேன். இல்லை அவர் எடுத்த படம்லாம் வெற்றின்னு கூட வச்சுக்கோங்களேன். மணிவண்ணனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தவர் தான் அவர். சரிங்களா? அவருடைய அந்த நிலைமையில இருக்கிற ஒருத்தர் அண்ணன் பிரபாகரன் கூட ஒரு நட்பு உறவு வைத்திருந்தார், தம்பி மாதிரி பழகி இருந்தார் அப்படின்னு சொல்றத நீங்க ஏத்துக்கிற முடியுதா? அப்போதே பெரிய கட்சியில ஒரு கட்சியில பெரிய தலைவர்லாம் கிடையாது. பெரியாருடைய கொள்கைகளை பேசிக்கிட்டு தெரிஞ்சாரு. சரிங்களா? பெரியாருடைய கழகத்துல ஒரு சின்ன பொறுப்புல நீங்க பல மேடைகள்ல அப்போதைய மேடைகளை பார்க்கலாம். விசிகா தலைவர் திருமாவளவனுக்கு பின்னாடி அமர்ந்திருப்பாரு. அவர் பேசினதுக்கு அப்புறம் போய் பேசுவாரு. அந்த மாதிரி விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் கூட வளர்ந்தது இல்லை. அவருக்கு பின்னாடி தான் மேடைகள்ல அமர்ந்திருக்கிறவர். அவருக்கு அடுத்து தான் போய் மேடையில பேசுறவர் தான் சீமா. சரிங்களா? டைரக்டர்ஸ்லயும் பார்த்தோம்னா, சினிமா துறையில பார்த்தோம்னாலும் மணிவண்ணன், அவரை வளர்ந்த இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் கிடைக்காத ஒரு இடம் பிரபாகரன் இடத்துல சீமானுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் இன்று வரை பேசிக்கிட்டு இருக்காரு. அதை உங்களால் நம்ப முடியுதா?
இந்த கேள்விக்கு நீங்க கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க சரிங்களா. அவர் கையில ஆட்சியை கொடுக்கறதுக்கு பிரச்சனையே கிடையாது. கோ படம் பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கோ 1 கோ படம் ஜீவா நடித்த படம்னு நினைக்கிறேன். அது பார்த்துருக்கீங்களா? அதில் வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய நண்பர். அவர் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து போராடி அவர் முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. ஆக்குனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவருடைய சுயரூபம் சரிங்களா. எனக்கு சீமான் அப்படின்னு சொல்லவுமே அந்த ஒரு படம் தான் எப்போவுமே ஞாபகத்துக்கு வரும். உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா.